முன்னாடி வராதீங்க. அவ்வளவுதான். அப்புறம் நானே என்ன சுட்டுப்பேன். ரேவதி, உனக்கு உன் அம்மா உயிரோட இருக்கணும்னா நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்த வீட்டை விட்டு நீ போனா என் பொணத்தை தான் நீ பாப்ப. அம்மா, இதே மாதிரி நீங்க எத்தனை தடவை தான் என்ன மிரட்டுவீங்க? சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் இப்படிதான். செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணியே என்ன இந்த 4 செவத்துக்குள்ளேயும் அடைச்சு வச்சிருந்தீங்க. ஆனா இனிமே உங்க மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காதுமா. இதுக்கு மேல உங்க மிரட்டலுக்கு பயந்து நான் இங்கேயே கிடக்க தயாரா இல்ல. அப்போ உனக்கு என்ன விட அந்த கார்த்தி தான் முக்கியம். நான் உனக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. போதுமா, நீங்க இதுக்கு மேல ஏதாவது பேசி என் மனசுக்குள்ள உங்க மேல வச்சிருக்கிறேன் மரியாதையை நான் குறைச்சுக்க விரும்பல. அப்போ நான் செத்தா கூட பரவாயில்ல, அப்படித்தானே சொல்றேன்? ஈஸ்வரி, போது நிறுத்திக்க. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியலன்னா உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அதை காட்டி அவளை மிரட்டுவியா? இனிமே உன் மிரட்டெல்லாம் செல்லுபடியாகாது. முதல்ல துப்பாக்கியை கீழே போடு. உங்களுக்கு இவ்ளோ ஆன பிறகும் உங்களுக்கு உங்க பகையும் பாழா போன கௌரவம் தான் பெருசுனா நீங்க தாராளமா சுட்டுக்கோங்கம்மா. இனிமே உங்க மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. நான் உங்க மிரட்டலுக்கு பயந்து இங்க கிடக்க தயாராவும் இல்ல. நான் கிளம்புறேன். சந்திரா, இதுக்கு மேல நீ அமைதியா இருந்தா தப்பா போயிடும். ஏதாவது பேசு. அப்ப ரேவதி பண்ணது சரின்னு சொல்றீங்க, அப்படிதானே? சின்னத்த, என்னாச்சு உங்களுக்கு? அத்தைய விட ரேவதி சகல கூட போறேன்னு சொன்னது உங்களுக்கு தான் பிடிக்கல போலயே. இங்க பாருங்க மாப்ள, நான் என் அக்காவுக்காக பேசுறேன். தேவையில்லாம பேசாதீங்க. இல்லையே, எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் சுத்தி நின்னு எப்படி பேசிட்டு இருக்காங்க? ஏதாவது பேசுக்கா. எப்படி பேசுவா? இத்தனை நாளா இவ பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் ஒரு புருஷனாவும் அப்பனாவும் ஒன்னும் பண்ண முடியாம வாயடிச்சு போய் நான் என்ன பாத்தியா? அதே போல இன்னைக்கு ரேவதி பேசுறதுக்கு இவ பதில் பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிறா. இவ பேச மாட்டா. இவ்வளவு நாள் ஊமையா இருந்த ரேவதிக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அத காட்டிக்காம நம்ம எல்லாரும் எப்படி ஏமாத்தி இருக்கான், அதை யாரும் யோசிக்க மாட்டீங்கல்ல? போத நிறுத்து. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க எந்த வழி காட்டுறோமோ அந்த வழியில தான் பிள்ளைங்களும் நடந்துப்பாங்க. கரெக்ட் மாமா. இதெல்லாம் தெரியாம தான் உங்க அக்கா பஞ்சாயத்து தலைவரா இருக்காள. போதும் மாமா. ரேவதி அக்காவை அவமானப்படுத்தின மாதிரி இதான் சாக்குன்னு நீங்களும் அவளை காயப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. சித்தி, ரேவதி ஒன்னும் அம்மாவை அவமானப்படுத்தல. அவ விருப்பத்தை சொல்லிட்டு போயிருக்கா. நீங்க தேவையில்லாம அம்மாவோட மனசை குழப்பாதீங்க. ஏன் சின்னத்த, ரேவதி போனதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே? அவ பின்னாடி தானே போனீங்க, தடுத்து நிறுத்த வேண்டியதானே? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவதான் கேட்கல. கடைசியில ஏன் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்னையே கை நீட்டி அடிச்சிட்டு போறா. ஓ, அடிச்சிட்டு போயிட்டாளா? என்னடா சித்தி அம்மாவுக்காக இவ்வளவு வருத்தப்படுறாங்களேன்னு பார்த்தேன். கடைசியா அக்கா கிட்ட சமத்தியா வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. இப்பதான் புரியுது ஏன் சின்னத்தை அப்படி கோவப்பட்டு பேசுறாங்க. வாங்கின அடி அந்த மாதிரி. ஏன் சந்திரா, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அவ நீ வளர்த்த பொண்ணு, அவ உன்னை கை நீட்டி அடிச்சிட்டான்னு வந்து பெருமையா சொல்ற. நீ சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ரேவதி வளர்த்துட்டான்னு நீயும் உங்க அக்காவும் இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கங்க.
எல்லாரும் போய் வேலையை பாருங்க. பேசிட்டு வரேன் தானே போனா, இப்பவே பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. நானும் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன் மாமா. என்னை கனடா அனுப்புனது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தப்பாவே தெரியல. எனக்கு உங்களோட கல்யாணம் ஆனதையே அம்மா மறந்துட்டாங்க போல. திரும்ப திரும்ப உங்களோட நான் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல அவங்களோட பகைதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர என் வாழ்க்கை மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதா தோணவே இல்லை. அதான் எனக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம்னு நான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட கேட்காமலேயே என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். உன்னை எப்படி நான் புரிஞ்சுக்காம இருப்பேன்? என்ன அத்தை சம்மதிச்சு நம்ம கல்யாணத்தினால இந்த குடும்பம் ஒண்ணு சேரும்னு நினைச்சேன். ஆனா நீ அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் தான் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பிரிச்சு கூட்டிட்டு வரல மாமா. என் அம்மா அவங்க பொண்ணா நினைச்சதை விட அவங்க பொருளா நினைச்சிட்டாங்களோன்னு தோணுது. அதனாலதான் ஏன் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அவங்க அப்படி நடந்துட்டாங்க. அம்மா என்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது மாமா. அதனாலதான் நான் உங்ககிட்ட கூட கேட்காம கிளம்பி வந்துட்டேன். என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? அது நம்ம வீடு தானே. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போறது சரியா இருக்குமான்னு தெரியல. இதனால அத்தையோட கோவம் இன்னும் அதிகமாகும் தான் தோணுது. நம்ம வேணா கொஞ்ச நாளைக்கு பாட்டி வீட்டுல இருக்கலாம். சரிங்க மாமா, நம்ம பாட்டி வீட்டுக்கே போலாம். ம். மாமா ஒரு நிமிஷம். முதல் முறையா கணவன் மனைவியா நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். சாமி கும்பிட்டுட்டு போலாமே. என்ன மாமா, தாலி இல்லாம இப்படி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? என் கழுத்துல இருந்த தாலி இப்ப உங்ககிட்ட இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மாமா? ஒண்ணும் இல்ல.